ஹலோ எவ்ரிவான், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் லிவரு. நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக் வந்து மொத்தம் 5 கம்பெனியில் இருக்குது. இப்போதைக்கு 5 கம்பெனியில் இருக்குது. கண்டினியூ ஆகிறது கம்பல்சரி 4 கம்பெனி ரெகுலராக மூவ் ஆகிட்டுருக்கோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ் பிராண்டு இது ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறதில்ல. இந்த லாஸ்ட் ஸ்டாக்கு ஹாரிஸோட பிராண்டு. லோ பட்ஜெட்டில் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதில் லிவர் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. நாபு ஸ்க்ரூ செட்டு எதுவும் வராது. எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான், ஒரு சில இதில் ஆட் ஆகிருக்கும். அது இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம் பாருங்கள். நாபு லிவர் ஸ்க்ரூ செட்டு எல்லாம் தனியாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பழசை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் தான். அடுத்தது ஐடெக் பிராண்டு. ஐடெக்லேயும் அதே மாதிரி தான், நாபு வராது, ஸ்க்ரூ செட்டும் எதுவும் வராது. ஒரு மிட்ரேஞ்சு ரேட்டில் எடுத்துக்கிறா இருந்தால் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு 580 ரூபா வந்துருக்கா கட்டு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் தான். லிவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அலுமினியம் தான், ஸ்டீலில் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஒய் பிராண்டு. இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நாபு செட்டும் ஸ்க்ரூ செட்டும் ரெண்டுமே ஃப்ரீயாகவே வந்துடும் அதில். மற்றது எதுக்கும் வராது. நாபு ஸ்க்ரூ செட்டு எல்லாமே இதிலே ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் வாங்கிட்டால் மொத்தமாக கிட்ட மாற்றிக்கிறா இருந்தால், ஸ்க்ரூவெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஏஓயில் ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். அடுத்தது கம்பெனி ஒரிஜினல் ஏசிபி கம்பெனி ஓஜி டைப்பு. கவர்லாம் கழட்டி வச்சாச்சு, தனியாக இருக்கும். கொடுக்கும்போது உங்களுக்கு கவரோட தாங்க வரும். இது கம்பெனி ஒரிஜினல், சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இதுக்கும் அதே மாதிரி தான், நாபு ஸ்க்ரூ செட்டு எல்லாம் தனியாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரூ செட் நம்ம பண்ணுறதில் நாபு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறோம், வேணும்னா அது தனியாக வாங்கிக்கலாம். அடுத்தது ஒரு பக்கா ஃபினிஷிங் குவாலிட்டியில் வாங்கிக்கிறாந்தா ஜிஎம்ஜி பிராண்டு ஒரிஜினலு, நல்லாயிருக்கும். இம்போர்ட்டடு இது. இதில் நாபு மட்டும் அட்டாச் ஆகி வரும். ஸ்க்ரூ செட்டு தனியாக வேணும்னா வாங்கிக்கலாம், நம்மகிட்ட கிடையாது. அதே மாதிரி ஸ்க்ரூ செட்டெல்லாம் தனியாக தான் நீங்கள் பழசை போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல 3 ஸ்க்ரூ வருதா. இது அல்லங்கி போட்டு கழட்டுற மாதிரி இருக்கும் ஜிஎம்ஜியில். கம்பெனி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவ் தான், மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவ் போட்டு கழட்டுற மாதிரி இருக்கும். ஏஒய் பிராண்டுக்கு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவு. இது வந்து ஹாரிஸில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். கேபிளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே கேபிள் மாறும். லேட்டஸ்ட் மாடலுக்குன்னா கேபிள் அதுக்குன்னு நீங்கள் சொல்லி வாங்கிக்கோங்க. லேட்டஸ்ட் 11க்கு மேலே ஜேசிபி இன்ஜினுக்குன்னா கேபிள் மாறும். அதே வந்து கிர்லாஸ்கர் இன்ஜினுக்குன்னா கேபிள் தனியாக மாறும். கிர்லாஸ்கர் இன்ஜினுக்கு கொஞ்சம் லென்த்தாக வரும், அவ்வளோதான். ஜேசிபி இன்ஜினுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். கேபிள் செட்டு மட்டும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டீங்கன்னா ஓகே. ஆக்சிலேட்டர் லிவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் வராது. கேபிள் நீங்கள் வாங்குகிற கேபிளை பொறுத்து தான் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இதுக்கு மட்டும் லிவருக்கு மட்டும் கேபிள் லென்த் கேபிள் போட்டால் தான் செட் ஆகும். ஷார்ட் கேபிள் வந்து லேட்டஸ்ட் ஜேசிபி இன்ஜின் கேபிள் போட்டால் செட் ஆகாது. ஒரு சில கஸ்டமர் சொல்கிறாங்க, அதை வச்சு சொல்கிறேன். மற்றபடிக்கு இதெல்லாம் நீங்கள் எந்தெந்த மாடலுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது 5 டைப்பு. மொத்தம் இருக்கிறது 5 டைப்பு. ரெகுலராக ஓடுறது 4 டைப்பு. ஹாரிஸ் இனிமேல் பண்ணுறதில்ல. 5 டைப்பு நம்மகிட்ட இருக்குது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கணும்னா வாங்கிக்கோங்க. எப்போவும் ஸ்டாக் இருக்கும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம்.